விதி நம்ம பிரிச்சதுன்னு சொல்லல. ஆனா இது பிரிச்சது. பம்பாயில இருந்து எத்தனையோ லெட்டர் உங்களுக்கு போட்டேன், நீங்க பதிலே போடல. லெட்டர் கிடைக்கலன்னு பொய் மட்டும் சொல்லிடாதீங்க. அது ஒரு பொய் இல்ல, 32 பொய் ஆயிடும். ஏன்னா நான் 32 லெட்டர் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் உண்மையா சொல்லணும்னா 32 உண்மை சொல்லணும். அப்படின்னா எல்லா லெட்டரும் கிடைச்சதுன்னா சொல்றீங்க? ஆமா. கிடைச்சுமா சும்மா இருந்தீங்க? ஆனா காலம் கடந்து கிடைச்சது. எப்படின்னு கேக்குறியா? நான் தினம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்கிற முதல் கேள்வி இதுதான். லெட்டர் ஏதாச்சும் வந்ததா? ஒண்ணும் வரலையே. பாம்பேல இருந்து லெட்டர் ஒன்றும் வரல? பாம்பேல இருந்தா வரலையே. அப்போ உங்க தங்க சொர்ணா தான் எல்லா லெட்டரையும் மறைச்சிட்டான்னு சொல்றீங்களா? சைக்கலாஜிக்கலா அவளுக்கு ஒரு பொறாமை. அவளை பத்தி உனக்கு தான் தெரியுமே. லெட்டர் எப்ப பாத்தீங்க? ஸ்வர்ணா இறந்ததுக்கு அப்புறம். சொர்ணா இறந்துட்டாளா? ஆமா, பிரெயின்ல ஒரு ஆபரேஷன் நடந்தது, அதுல இறந்து போயிட்டா. ஒரு நாளைக்கு அவ ரூம்ல வேற எதையோ தேட போன போது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சது. பட் இட் வாஸ் டூ லேட். We proposed and she disposed. அது சரி, உன் கதையை சொல்லவே இல்லையே. பரணி, புதுசா இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? பழசே தானே ஆசை போடணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆசை போடுவோமே. அனு, ஐ எம் வெரி ஆங்ஷியஸ். சொல்ல மாட்டியா? கதை கேட்க காதை தீட்டிக்கிட்டு இருக்கிறத பாரு. எப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா. அனு, நீ வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் சுமந்திருக்கியா? அது எப்படி அனு? அனுபவிச்ச உனக்கு அழுகே வரல, கேட்டாலே எனக்கு அழுகை பொத்துக்கிட்டு வருது. என் மேலேயே நான் இறக்கப்பட்டுக்கிறது இல்லம்மா. அனு, மெட்ராஸ்க்கு ஒரு சுவாமிஜி வந்திருக்காரு, பெரிய மகா. நீ அவரை போய் பாரு. ஒரே கூட்டம் தெரியுமா? அந்த சுவாமிஜி மந்திரம் போடுறதில்ல, மாயம் பண்றதில்ல. மனசை விட்டு குறைகளை சொன்னா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனந்தோ பிரம்மே ஜன்யஜானாய ஆனந்தாத்தே. பம்பாயில இருந்து மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன், வேலை பார்க்கறேன். என் பேரு அனு. புருஷனோட விவாகரத்து ஆயிப்போச்சு. கையில ஒரு குழந்தை இருக்கு. விவாகரத்து செஞ்சுக்கிட்டது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதனால பிரச்சனைகள் தீரல. தன்னந்தனியா வாழ்க்கையோட போராட துணிஞ்சிட்டேன். ஆண்டவன் அருளும் பெரியவங்க ஆசையும் இருந்தா நிச்சயமா என்னால எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து காட்ட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணணும். கல்யாணி, கல்யாணி. என்னம்மா? என் புள்ள கல்யாணத்துக்கு சம்மதம் எழுதிருக்காமா. பம்பாயில இருந்து லெட்டர் வந்திருக்கு. கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு இம்மா நாளா சொல்லிட்டு இருந்தவரு உங்க வயித்துல பாலை வாத்திட்டாருமா. பொண்ணு கொடுக்க வந்துட்டு போறாங்களே, அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். என்னது ஹிந்தில எழுதிருக்கு? வேற ஏதாவது முக்கியமான கதை சேர்க்குமோ? தவறு இதுக்குள்ள வச்சிருப்பானா? யாருக்கு ஹிந்தி தெரியும்? போஸ்ட்மேன், உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இப்பதாமா கத்துட்டு இருக்கேன். என் புள்ள படத்தை நல்லா பாத்துக்கம்மா. அதோ அது இது நினைச்சுக்க போறேன். சாப்பிடுமா. பஸ் பஸ் பஸ்ஸுக்கு நேரமாச்சுன்னு சொல்றாளா? இல்ல இல்ல, பஸ்னா ஹிந்தியில போதும்னு அர்த்தம். இவளுக்கு ஹிந்தி தெரியுமா? 6 வருஷம் டெல்லியில இருந்தவளாச்சே. 4 நாளா தேடிட்டு இருக்கேன் ஹிந்தி தெரிஞ்சவளை. கொஞ்சம் செய்யறம்மா. இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லம்மா. என் புள்ள எழுதின கடுதாசியோட தவறி வந்திருக்கு. ஏதாவது முக்கியமானதா இருந்தா இது அவனுக்கே திருப்பி அனுப்பிச்சிடணும். என்னம்மா, என்ன எழுதிருக்கு? சொல்லுமா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. உங்க பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு குழந்தை கூட இருக்கு. ஆனா அந்த பொண்ணை இப்ப விவாகரத்து பண்ணிட்டாராம். அந்த பொண்ணு பேரு அனுன்னு எழுதியிருக்கு. இது யாருமா எழுதியிருக்காங்க? வீட்டு வேலைக்காரன் எழுதியிருக்கான். இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாதேங்கிற நல்ல எண்ணத்துல. சின்ன வயசு ஏதோ நடந்துருச்சு, எல்லாம் சரி பண்ணிடலாம். எங்களுக்கு இதுல ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனா எனக்கு இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப என்னதான் சொல்றீங்க? இதை எழுதின வேலைக்காரனுக்கு இருக்கிற மனுஷத்தன்மையில கொஞ்சமாவது எனக்கு இருக்கணும் இல்லையா? விவாகரத்து தான் ஆயிடுச்சே, எங்களுக்கு சம்மதம் சொல்லும்போது. இப்ப கத்துக்கிட்ட ஹிந்தி தான். உனக்கு வேற இடத்துல நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கட்டுமா? மிஸ்ஸஸ் ராமநாதன், என்ன வேணும்? குழந்தை பேரு அதுக்கு நீ யாருன்னு சொல்லுவாங்க. தூக்கம் கண்ணு சொல்றது அதான் குழந்தை. வீட்டுல நான் தொட்டில தோழிய எங்க இருக்கு? ஏமா வீடெல்லாம் இப்படி குப்பையா இருக்கு? விளக்கு வச்சா பெருக்க கூடாதும்பாங்க. ஆனா சுத்தம் சோறு போடும். பரவாயில்லை. யாரு? ஐயோ, குழந்தை தொட்டிலே வெளியே போயிட்டு இருக்கு. இரு சொல்றேன். குழந்தை துணி கைப்படி எங்கேயுமே இருக்கு? ஏன் இப்படி வயசான போகுது? குழந்தைக்கு என்னமா கொடுத்த காலையில?